நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புறப்ப ராகுல் எனக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பட் எனக்கு ஆனால் காசு இல்லை, சப்போர்ட் இல்லை, ஸ்கில் இல்லை, என்னால் வந்து எப்படி பண்ண முடியும், எனக்கு ஐடியாவே இல்லை. நிறைய பேர் வந்து அவங்களால ஆரம்பிக்க முடியாததுக்கு எக்கச்சக்க ரீசன் இருக்குது. அதுக்காக அவங்க உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அந்த ரீசன்லாம் கிளியர் ஆகட்டும், நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு ட்ரூலி என்ன வேணும் அண்ட் அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் முடிக்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ராகன் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லிவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் கையில் கட்டியிருக்கிற வாட்ச், டிஷர்ட்டு எல்லாமே வந்து armored.com அப்படின்ற சைட்டில் கிடைக்கும். அதில் நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம சேனல் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து பில்ட் பண்ண பீப்புள் பவர்ட் கம்பெனி. நீங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நம்ம சேனல் மெம்பர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணுறாங்க. நான் அவங்கள மென்டார் பண்ணுறேன். இது நல்லபடியாக போச்சு அப்படின்னா இதேமாரி இன்னும் கொஞ்சம் கம்பெனிஸ் நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து நம்ம பிஸ்னஸ் மேன் ஆக்கலாம். ஓகே, ஆரம்பிக்கிறப்பே வந்து இந்த சில கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ்லாம் குயிக்காக நம்ம கோத்ரூ பண்ணுவோம். அதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தடையெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து ராகுல் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். டைம் இல்லைன்றது இட்ஸ் அ வெரி பிக்கஸ்ட் எக்ஸ்கியூஸ். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நான் இத்தனை கம்பெனிஸ் ரன் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்கிறேன். ப்ரிட்டி மச் வந்து எனக்கு இந்த டிவி ஷோஸ் இதெல்லாம் இது நான் பார்க்க மாட்டேன். வெளியில் போகணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இந்த ரூம்லேயே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4 கணக்கில் நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். டைம் இல்லைன்றது வந்து இட்ஸ் பேசிக்லி உங்களோட எக்ஸ்கியூஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து எப்படி ராகுல் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறது, என்னால் அப்படிலாம் முடியாது அப்படின்னா தென் இட் இஸ் யுவர் ப்ராப்ளம். அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் டேர்ம்ஸில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரை இட், பட் த வேர்ல்டு ஒர்க்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ என்ன செஞ்சால் ஜெயிக்கிறதுக்கு இருக்கோ அந்த ஃபார்முலா தான் நம்ம பிக் பண்ணணும். என்கிட்ட இருக்கிற ஃபார்முலா வச்சு தான் நான் ஜெயிப்பேன் அப்படின்னா மேபி யூ கேன் வின். உங்கள்கிட்ட இருக்கிற ஃபார்முலா வந்து மே நாட் பி ஈவன் சக்ஸஸ் ஃபார்முலாவாக இருக்காது. ஸோ தட்ஸ் ஒன் திங். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி எசென்ஷியல் அண்ட் தட்ஸ் அ வெரி ஈஸி திங் டு டூ இட். உலகத்தை போய் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஹார்ட் திங். ஸோ தட்ஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சொல்கிறது வந்து ராகுல் என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட வந்து ஒரு 10 lakhs இருந்தால் இந்த பிஸ்னஸ் நான் பண்ணிவிடுவேன், 20 lakhs இருந்தால் பண்ணிவிடுவேன், 1 crore இருந்தால் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சதுரண்ட வேட்டை படம் பார்த்தீங்களான்னு தெரியல. 1 கோடி ரூபா பணம் பண்ணணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு 10 லட்சம் தேவை, 10 லட்சம் பண்ணணும்னா நம்மளுக்கு 10,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன் ரியாலிட்டி வந்து நிறைய பிஸ்னஸஸ்க்கு வந்து நம்ம ஜஸ்ட் டைம் மட்டும் இருந்தாலே போதும். டைம் இஸ் அ கரன்சி. டைமை வச்சு பணம் மேக் பண்ணுறது தான் இப்போ நிறைய பேர் பண்ணுறீங்க. 24 வயசுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்றப்ப அவங்க என்னத்தை சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டைம் தான். ஸோ அதனால் டைமை வச்சு பணம் பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி ஈஸி திங் டு டூ இட். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்க்கு வந்து கேபிட்டல் தேவை அப்படின்னா டைமை வச்சு யூ சேவ் சம் மணி. அந்த மணியை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து நிறைய பிஸ்னஸ்க்கு வந்து பணம் தேவை கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து ராகுல் எனக்கு இதுதான் லட்சியம், இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு see guys, we are here to do business. இங்கே இருக்கிற 100 பேர்கிட்டையுமே வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து நல்ல சாப்பாடு கொடுங்க, நிறைய பணம் கொடுங்க, அவங்களுக்கு தேவையான காரு, பைக்கு, டிவி, வீடு எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் உட்காந்து ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம சம்பாதிக்கிறது சில பேருக்கு வந்து ஆம்பிஷன் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் முக்கால்வாசி பேருக்கு வந்து சம்பாதிக்கிறது ஒரு நல்ல லைஃப் வாழ்றதுக்கு தான். ஸோ அதனால் வந்து இதுக்குள்ளார வந்து நான் இதை செஞ்சு தான் சம்பாதிப்பேன் அப்படின்றதுலாம் கிடையாது. எதை செஞ்சால் நிறைய சம்பாதிக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு செய்யணும். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இதுக்குள்ளார சென்டிமெண்ட்டு, எமோஷன், நல்ல நேரம், கெட்ட நேரம், சூப்பர்ஸ்டிஷன் இதெல்லாம் கொண்டு வந்து திணிக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு வந்து பணம் பண்ணனா ஓகே லெட்ஸ் சே ஈவன் எனக்கு வந்து இப்போ Workshop.coin ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கனவு. ஆக்சுவலி வந்து சின்ன பிள்ளைன்னு சொல்கிறோம், காலேஜ் ஸ்டேஜில் வந்து கவுண்டர் ஸ்ட்ரைக் விளாடுவேன். ஸோ அந்த டைமே வந்து இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நான் பேசுவேன். ஏன் வந்து ஒரு play to earn இருக்கக்கூடாது, எதுக்கு நம்ம டைம் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம்ல, ஹவர்ஸ் கணக்கில் விளையாடுறோம்ல, ஏஜ் ஆஃப் எம்பேஸ்லாம் விளையாடுறோம்ல, இந்த டைமுக்குலாம் வந்து நம்ம we can do something like ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயமா பண்ணிடலாமே, இது ஏன் பணம் இல்லாமல் இருக்குது இந்த விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். பட் ஸ்டில் இப்பவும் அப்படி தான் இருக்குது. play to earn கேம்ஸ்லாம் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவ் இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் கேமர்ஸ் யாருமே அது விளையாடுறது இல்லை. ஸோ அப்போ இந்த ஐடியா அப்போ இருந்தாலுமே அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. 2018 தான் அதை நான் ஆரம்பித்தேன். நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 2012. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணேன். பட் ப்ராப்பராக என்னோட டெக் கம்பெனி ஆரம்பிச்சது 2012. அப்போ 6 வருஷம் அந்த ஐடியாவை என் மனசில் எத்தனை நாள் நான் ஓடிட்டு இருப்பேன். அப்போ அந்த ஐடியா வந்து என்னோட கனவு அதுதான், லட்சியம் அதுதான். அதை தாண்டி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே எனக்கு அது பண்ணுறதுக்கு வந்து ஐ ஹாவ் டு பி ஹேவிங் த ரைட் ஸ்கில் செட் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து அதுக்கான ரைட் ஃபண்ட்ஸ் என்ன தேவை, அது வேணும் இருக்கணும், சஸ்டைனபிளாக இருக்கணும். ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன், அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, 10 மாதம் சேலரி எல்லாத்தையும் போட்டாச்சு, 10 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு இன்கமே இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் அப் மூடிட்டு நான் போயிடுவேன். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நான் Workshop.coin ஆரம்பிச்சு 2018, பட் 2025 ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் அதில் வந்து கொஞ்சமாக வந்து அதை அப்கிரேட் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, அது ரிசர்ச் பண்ணுறது எல்லாம் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இத்தனை வருஷம் அதை நான் சர்வே பண்ண வச்சிருக்கிறேன், இத்தனை வருஷம் அதை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா தட்ஸ் பர்சிஸ்டன்ஸ். ஓகேவா? அந்த பர்சிஸ்டன்ட்டாக இருக்கிறது வந்து இட் வில் லீட் டு சக்ஸஸ், ஈவன் இட் குட் லீட் டு ஃபெயிலியர். பட் பாயிண்ட் என்னன்னா the chances of it leading to success is much higher. ஸோ அதனால் வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க, எனக்கு வந்து பணம் இல்லை அப்படின்னா பணம் இல்லாத சின்ன ஸ்டார்ட் அப் ஆரம்பிங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க, அதுலேருந்து யூ பில்ட் அதர் திங்ஸ். எனக்கு Virtuo டெக்னாலஜிஸை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணதுக்கப்புறம் தான் Virtuo இம்போர்ட்ஸ் நான் பண்ணேன், Virtuo ஹப் பண்ணேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்கிட்ட ஃபண்டு இருக்கிறப்ப கூட நான் Workshop.coin நிறைய நேரம் நான் போடல. அந்த ஃபண்டை நான் எடுத்துக்கொண்டு போய் என் ட்ராவல்ஸ் கம்பெனி ஒன்று ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து ஒரு கம்பெனி நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த மாதிரி சில கம்பெனிஸ்லாம் நாங்கள் ஆரம்பிச்சுட்டு அந்த ஃபண்டெல்லாம் நான் அதில் போட்டுட்டு அதில் வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து தான் நான் வந்து Workshop.coin அப்பப்போ பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா Workshop.coin வந்து இட்ஸ் an entrepreneur journey.
ஒரு யூனிக்கான ஐடியா, இட்ஸ் சம்திங் தட் மார்க்கெட்டில் அது ஃபிட் ஆகுமா, மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் a big question. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் அதில் எல்லா என் ஃபண்டையும் நான் போட்டு என்னை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ எம் ரைட் நவ் இன் மை ப்ரைம் ஏஜ். டைம் வந்து வேல்யூ அதிகம். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் என் டைமை கேட்பாங்க. இந்த டைமில் வந்து என்னோட சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து no one will last my time. Maybe I may not be even fit. ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் அதுக்கப்புறம் இருக்கலாம். பட் இந்த டைம் வந்து I don't want to waste it. என்னோட எஃபர்ட்லேருந்து வர அந்த இன்கம் எல்லாத்தையுமே எடுத்து I create companies where I can earn some real proper cash flow. அந்த கேஷ் ஃப்ளோ வச்சு என்னோட ஸ்டார்ட் அப் கம்பெனியை நான் வந்து பில்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து படித்து முடிச்சுட்டு தான் நான் வேலையை ஆரம்பிக்கணும், படித்து முடிச்சு தான் நான் பிஸ்னஸ் பண்ணணும் எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே எக்ஸ்கியூஸ் கேஸ். ஒரு படம் இருக்குது, சின்ன வயசுல வந்து காலேஜ் படிக்கிறப்ப பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன். எங்கள் அப்பா வந்து அப்போலாம் இதுக்கு படிக்கிற வேலையை பாருன்ட்டாரு இப்படின்ட்டாரு, அதுக்கப்புறம் ஒய்ஃப் பண்ண முடியாதுன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எக்ஸ்கியூஸ் மேலே எக்ஸ்கியூஸாக சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எல்லா விஷயத்தையும் நம்ம பேரண்ட்ஸ் தெரிஞ்சு தான் பண்ணிருக்கிறோம். நம்ம நைட் ஷோ படத்துக்கு போவீங்க, இல்லை வந்து இன்டர்நெட்டில் எத்தனையோ விஷயம் பார்ப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு தான் நீங்கள் பண்ணுறீங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அதேமாதிரி பர்மிஷன் கேட்காம நீங்கள் பிஸ்னஸும் பண்ண முடியும், பர்மிஷன் கேட்காம நீங்கள் ஸ்கில்லும் கற்றுக்க முடியும், இதுமாரி எல்லாம் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பீப்புள் ஹூ ஆர் பார்ட் ஆஃப் யுவர் பிளான்ஸ் இஸ் பேசிக்லி த ஒன் யூ ஷுட் ரிவீல் யுவர் பிளான்ஸ். ஸோ உங்கள் பிளானுக்கு சூட்டபிள் இல்லாதவங்க வந்து இல்லை இது என் மாமன், இது மச்சான், எங்கள் அப்பா அம்மா, இது என் ஒய்ஃபு, என் கேர்ள் ஃப்ரெண்டு, இது என் பிள்ளைங்க அப்படின்ட்டு இவங்களுக்குலாம் நீங்கள் வந்து சொந்தத்தில் அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு நீங்கள் வந்து மரியாதை கொடுக்கலாம், லவ் பண்ணலாம், இதெல்லாம் எல்லாமே இருக்கலாம். பட் உங்கள் பிளான்ஸுக்கும் அவங்களுக்கும் வந்து தே நாட் ரெலவெண்ட் அண்ட் தே நாட் பார்ட் ஆஃப் யுவர் பிளான் அப்படின்றப்ப யூ ஷுடன்ட் ரிவீல் இட். படத்தில் வர மாதிரி சில சீன்ஸ்லாம் காட்டுவாங்க, ஏதோ ஒரு சென்டிமெண்ட் மியூசிக்கை போட்டு எல்லாம் அந்த மாதிரி காட்டுவாங்க. பட் இன் ரியாலிட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு டோன்ட் ரிவீல் யுவர் பிளான். ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர்ஸ்க்கு நிறைய நேரம் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து பீப்புள் ஹூ ஹேவ் பவர் டு ஸ்டாப் யூ, அதே சமயத்தில் வந்து பீப்புள் ஹூ டோன்ட் ஹேவ் நாலேஜ் அபவுட் யுவர் பிஸ்னஸ் வந்து ஜென்ரலி ஹேவ் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் பிஸ்னஸில் வந்து நடுவில் நிற்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால வந்து when you move you don't have to tell them which way you're moving. ஸோ நீங்கள் மூவ் பண்ணுறது மூவ் பண்ணிட்டே இருங்க. show them what they want to see. அதை காமிச்சா என்ன காமிச்சா ஹாப்பியாக இருப்பாங்களோ அதை நீங்கள் காமிங்க. ஸோ அப்படின்றது தான். அகைன் இதேமாரி நிறைய கொஷின்ஸ் நம்மளுக்கு வரும். இந்தமாதிரி ஸ்டார்ட் அப் வந்து நான் ராகுல் எனக்கு அது இருந்தால் தான் நான் பண்ணுவேன், இது இருந்தால் பண்ணுவேன், அதனால தான் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் மாரி வச்சுட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வருது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். நீங்களும் கைஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்டார்ட் அப் ரிலேட்டடாக என்னால் ஆரம்பிக்க முடியாததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம டீபங்க் பண்ணுவோம். ஒருவேளை ரியல் ரீசனாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத போய் பார்ப்போம். ஓகே, நம்ம 2024 முடிய போகுது அண்ட் 2025 போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லைவ் ஒன்று பண்ணுவோம். ஸோ ப்ராபப்ளி எண்ட் ஆஃப் திஸ் இயர் வந்து நம்ம 31st அன்னைக்கு நம்ம ஒரு லைவ் ஒன்று பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்பர்டைஸ் ஜாப்ஸ் அகாடமியில் வந்து நிறைய வீடியோஸ் நான் அதுலேயும் போட்டுட்ருக்கிறேன். 2025 வந்து நம்ம லைஃப்பை மாற்றுறதுக்கான ஒரே ஒரு இயர் அந்த லைஃப்பை நம்ம வந்து மாற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். December 31st அன்னைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.